தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு செய்திகள் பெருசாக இல்லை. அதனால் பொதுவாக கேட்கப்படுற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம் என்று இருக்கிறேன். அது என்ன கேள்வி என்று சொன்னால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஏன் ஆதரிக்கிறீங்கள், அவருக்கு சார்பான செய்திகளையே போடுறீங்களே ஏன் என்று சொல்லி கேட்கப்படுது. இப்படி சாதாரணமாகவும் கேட்கப்படுது. அனுரகுமார திசாநாயக்காவினுடைய சொம்பா என்று சொல்லி கொஞ்சம் கடினமாகவும் கேட்கப்படுது. எனவே எப்படி கேட்டாலுமே கேள்வி ஒன்றுதான், அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஏன் ஆதரிக்கிறீங்க என்று சொல்லி. இந்த கேள்விக்கான பதில் என்னன்றதை இந்த காணொளியில் பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் நடந்த சமயத்தில் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நான் ஆதரிக்கவில்லை. அப்போ நாங்கள் யாரை ஆதரிச்சினாங்கள்? தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிச்சினாங்கள். ஏன் அப்போ அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஆதரிக்கலைன்னு சொன்னால், அவரை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்தேன் சொன்னால், இப்போ தேர்தலில் போட்டி போடுற அனுரகுமார திசாநாயக்கவும் ஒன்று தான், ரணில் விக்ரமசிங்கவும் ஒன்று தான், சஜித் பிரேமதாசாவும் ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஒரே குட்டைக்குள்ளே ஊர்ன மட்டைகள் தான். இவையில் ஆட்சிக்கு வராக்கு முதல் ஒரு கதையை கதைப்பினம், ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு கதைப்பினம். எனவே இவையில நம்ப முடியாது என்று சொல்லி அப்போ சொல்லிக்கொண்டே இருந்தேன். திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தேன். இப்போ ஜனாதிபதி தேர்தல் நடக்காக்கு முதல் ஏன்னு சொன்னால், அப்போ அனுரகுமார திசாநாயக்க அவர்களை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னு சொன்னால், கடந்த காலத்தில் இருந்த 8 ஜனாதிபதிமாரும், இலங்கையில் இருந்த 8 ஜனாதிபதிமாரும் கடந்த 75 வருஷமா தமிழ் மக்களாகிய எங்களுக்கு என்ன செய்தவை என்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது புதுசாக வரப்போகிற அனுரகுமார திசாநாயக்கா மட்டும் மாறிடுவாரோ? மாற மாட்டார். புதுசாக செய்வாரோ? செய்ய மாட்டார். அவரும் அந்த கதிரையில் இருந்தா பிறகு அவருக்கும் அதே குணம் வந்துடும். அவரை சுதந்திரமாக செயல்பட விடுறதுக்கு அங்கே இருக்கிற தென்னிலங்கை அரசியல்வாதிகள், அடிப்படைவாதிகள், இனவாதிகள் அவையில் விடமாட்டினம். அவையில் ஏதாவது கரைச்சலை கொடுத்து கொண்டே இருப்பினும். எனவே அனுரகுமார திசாநாயக்காவும் ஆட்சிக்கு வந்த பிறகு மாறிடுவார் என்று சொல்லி திரும்ப சொல்லி கொண்டு நான் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அப்போ நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்தோம். ஏன்னு சொன்னால், இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு கொண்டு போய் வாக்கு போடுறதும் உண்டுதான், அந்த வாக்கை கொண்டு போயிட்டு கடலில் போடுறதும் உண்டுதான். அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்களை வச்சுக்கொண்டு நான் சொல்கிறேன், அதில் எங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை காட்டுறதுக்காக தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிச்சுட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை என்று சொல்லி போட்டு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அவர் ஆற்றின உரையில் ஒரு வசனம் சொன்னவர் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் மத்தியிலேருந்து பெரிய அளவு வாக்குகள் விரையில். அதுக்கான காரணம் எங்களுடைய கருத்துக்களும் எங்களுடைய கொள்கைகளும் மக்களை சென்று சேரவில்லை. எனவே அவர்களுக்கும் எங்களுடைய கருத்துக்கள் சென்று சேரும் விதமாக நாங்கள் ஆட்சியை கொண்டு போவோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்லியிருந்தவர். அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அதாவது அவர் தமிழ் மக்கள் வாக்களிக்கலன்னு சொல்லி தமிழ் மக்களில் கோவப்படையலை, அல்லது தமிழ் மக்களை புறக்கணிக்கலை. மாறாக என்ன சொன்னவர் என்று சொன்னால், எங்களுடைய கருத்துக்கள் போய் சேரையில், அதனால தான் வாக்குகள் குறைஞ்சு சொல்லி அதை ஒத்துக்கொண்டவர். எனவே நாங்கள் அதுக்கேற்றபடி எதிர்காலத்தில் செயல்படுவோம் என்று சொல்லி அப்போதான் ஒரு விஷயம் விளங்கிச்சு என்று சொன்னால், ஏன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கருத்துக்கள் தமிழ் மக்களை சென்றடையலை, ஏன் எங்களுக்கு சேரையில் என்று பார்த்தா, எங்களுடைய ஊடகங்கள் அப்படியான செய்திகள் வார இல்லை. அனுரகுமார திசாநாயக்கா என்ன சொன்னவர் என்று சொல்லி எங்களுடைய ஊடகங்களில் சொல்லப்படுறதும் இல்லை. ஒரு பகுதி ஊடகங்களும் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் சஜித் பிரேமதாசா பக்கம் நின்றுச்சினம், இன்னும் ஒரு பகுதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் நின்றுச்சினம். எனவே தமிழ் பரப்பில் 2 பிரிவா பிரிஞ்சு, ஒரு பக்கம் ரணில், ஒரு பக்கம் சஜித் நின்றவே, இன்னும் ஒரு பகுதி மட்டும்தான் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிச்சவே. இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை யாருமே கண்டுகொள்ளவே இல்லை, யாரும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவும் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் யாராவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை ஆதரிச்சவையா? இல்லை. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஆதரித்தவர், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் குரல் கொடுத்தவர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு உங்களுடைய வாக்குகளை போடுங்க சொல்லி அவர்தான் மருத்துவர், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன். ஓம் தானே? அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வாரார். அதுக்கு பிறகு நாட்டில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரார். எல்லா விஷயங்களையும் எளிமையாக்குறார். அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்த சலுகைகளை குறைக்கிறார். எத்தனையோ விஷயங்களை ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக சாதாரண முறையில் செய்ய ஆரம்பிச்சுக்கிறார் என்று சொல்லி அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கள் வர ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். அவர் என்ன சொல்றார், அவருடைய உரையில் என்ன விஷயங்கள் சொல்லப்படுது, அவர் என்னதான் தமிழ் மக்களுக்கு சொல்ல வரார் என்று சொல்லி கவனிச்ச உடனே அங்கே பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்குது. வடக்குக்கு செய்தி வரவில்லை. முதலில் අපි ජයග්‍රහණය කරයි කියලා. நாங்கள் வெல்லுவோம் என்ற செய்தி வடக்குக்கு முதலில் வந்திருக்கவில்லை. උතුරේ පණිවිඩ තිබුණේ வடக்கில் செய்தியாக இருந்தது
අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි කියලා. அந்த 2 பேரில் ஒருவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் கருத்தாக இருந்தது. එහෙමනේ. அப்படித்தானே උතුරේ පත්තරවල ලියුනේ මොනවද? வடக்கிலே பத்திரிகைகளில் என்ன இருந்தது? උතුරේ මාධ්‍යවල ලියුනේ මොනවද? வடக்கிலே ஊடகத்துறையிலே இருந்தது என்ன? උතුරේ නායකයන් වේදිකාවට නැංගේ කාගේද? வடக்கிலே தலைவர்கள் எந்த மேடையில் ஏறினார்கள்? ඒ ඔක්කොම තිබුණේ කොතනද? அவை அனைத்துமே இருந்தது எங்கே? අර දෙන්නගෙන් එක්කෙනෙක් දිනයි. அந்த 2 பேரில் ஒருவர் வெல்லுவார் என்ற கருத்து தான் பொதுவாக இருந்தது. අපි දිනන බව උතුරේ ජනතාවට පණිවිඩය හරියටම ඇවිල්ලා තිබුණේ. நாங்கள் வெல்வோம் என்ற செய்தி வடக்கு மக்களுக்கு சரியாக வந்து சேர்ந்திருக்கவில்லை. அவர் நிறைய விஷயங்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ல வந்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார் கடந்த காலங்களில். ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய காதுகளில் வந்து அது விளையல. ஏன்னு சொன்னால் எங்களுடைய ஊடகங்களில் அது சம்பந்தமான செய்திகள் விரையல. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவாகவோ அல்லது அவருடைய கருத்துக்களை எடுத்து சொல்கிற ஊடகங்களோ தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கவும் இல்லை. எந்த ஒரு ஊடகத்திலையும் அவருடைய உரைகள் வந்து முழுமையாக விரையல. அதனால தான் அவர் சொன்னவர் என்னென்னு சொன்னால் எங்களுடைய கருத்துக்கள் வந்து சரியான முறையில் மக்களை போய் சேரையில்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவருடைய உரையை கவனிக்கக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று எனக்கு விளங்கிச்சுது. அது என்னன்னு சொன்னா, எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்கிறது தானே, அல்லது தமிழ் மக்கள் சார்பாக பேசக்கூடிய எவராக இருந்தாலும் மேடைகள்ல என்ன பேசுவினமோ, என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்து சொல்லினமோ அவ்வளவு விஷயத்தையும் அனுரகுமார திசாநாயக்கா சொல்றார். மேடையில் சொல்றார். தென்னிலங்கையில் நின்று கொண்டு பகிரங்கமாக சொல்றார். நாங்கள் வந்து பொதுவாக 75 வருட அந்த சிங்கள ஆட்சியாளர்களை வந்து விமர்சனம் செய்வோம். அவர்கள் விட்ட தவறுகளால் தான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனை வந்தது. சிங்கள அடிப்படவாதம், இந்த இலங்கை தீவு வந்து சிங்களவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது, இந்த மாதிரியான கருத்துக்களை பரப்புறாக்களையும் இது சம்பந்தமான சிந்தனை உள்ள ஆக்களாலேயும் தான் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் வந்து என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மேடைகளில் சொல்லிக் கொண்டு வரோம். எங்களுடைய கட்சிகளுடைய தலைவர்கள் மேடையில் சொல்லிக் கொண்டு வந்தவே காலங்காலமாக. அதே கருத்துக்களை வந்து அனுரகுமார திசாநாயக்க கொழும்புல நின்று சொல்றார். வேறொரு சிங்கள பகுதியில் என்று சொல்றார், சிங்களத்துல சொல்றார். அப்ப என்ன நாங்கள் கதைக்கிற மாதிரியே ஒரு ஆள் அங்க கதைக்கிறாரு என்று சொல்லி உணர்வு ஒன்று ஏற்படும் தானே. அப்ப அது சம்பந்தமாக ஆராயணும் என்று தோணும் தானே. அதுக்கு பிறகுதான் ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள நாங்கள் யாரை ஒரு எதிரியாக கருதி நாங்கள் யாரால பாதிக்கப்பட்டமோ அவர்களால வந்து இன்னும் ஒரு பகுதி சிங்கள மக்கள், கணிசமான சிங்கள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும். சிங்கள மக்களுக்கும் அதே விதமான பிரச்சனை வந்து இந்த சிங்கள அடிப்படைவாதிகளால, சிங்கள இனவாதிகளால ஏற்பட்டிருக்குது. எனவே சிங்கள மக்கள் அனைவருமே வந்து தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் அல்லர், அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆக்களை எல்லா சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லா சிங்கள மக்களும் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அங்கேயும் வந்து ஒரு 2 விதமான பிரிவு இருக்கின்றது பிறகுதான் தெரிய வந்துச்சுது. இதுதான் இப்ப அங்க இருக்கிற சிச்சுவேஷன். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேல ஈர்ப்பு வாரத்துக்கான இன்னும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, இவ்வளவு காலம் ஆட்சியில் இருந்த சிங்கள அரசாங்கங்களும் ஜனாதிபதிமாரும் என்ன சொல்லி கொண்டு வந்தவே, நாட்டில் யுத்தம் நடந்ததுக்கு என்ன காரணம் சொன்னவே, நாட்டில் வந்து ரத்த ஆறு ஓடுனதுக்கு என்ன காரணம் சொன்னவே, முழு பழியையும் வந்து தமிழ் மக்கள் மேல தான் சொன்னவே. தமிழ் மக்கள் பிரிவினவாதிகள், நாட்டை பிரிக்க நெக்கினம், இவையால தான் நாட்டில் ரத்த ஆறு ஓடினது, விடுதலை புலிகள் ஆயுதம் தூக்கினோடையத்தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது என்று சொல்லி எல்லா பழிகளையும் எல்லா குற்றங்களையும் வந்து எங்கள் மேல தான் கொண்டு வந்து பொறிச்சு சிங்கள மக்களுக்கு சொல்றது, இங்க பாருங்க மக்களே, நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம், ஆனால் தமிழ் மக்கள் வந்து நாட்டை பிரிக்க நெக்கினம், அவர்கள் வந்து போராடினம், அவர்கள் வந்து குண்டு வைக்கினம், இந்தியாவோட சேர்ந்து நின்று கொண்டு எங்களுக்கு எதிராக செயல்படினோம், வட மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் பிரித்து கொண்டு போயிட்டு இந்தியாவோட சேர்த்து ஆட்சி செய்ய நெக்கினம் என்று சொல்லி இல்லாத பொல்லாத கதைகள் எல்லாத்தையும் சொல்லி சிங்கள ஆட்சியாளர்களும் சிங்கள ஊடகங்களும் என்னென்னவோ கதை எல்லாத்தையும் சொல்லி சிங்கள மக்களை நம்ப வச்சது. ஆனால் முதல் முறையாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இந்த நாட்டில் ரத்த ஆறு ஓடினதுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கும் காரணம் சிங்கள ஆட்சியாளர்களே தவிர எங்களை சொல்லல, எங்களை குற்றச்சாட்டு வைக்கல, எங்களை பற்றி வாயை துறக்கல, நாங்களாம் காரணம் என்று சொல்லி 75 வருஷமா நம்ப வைக்கப்பட்டது. அதை வந்து முதல் முறையா உடைக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அவர் வந்து சிங்கள ஆட்சியாளர்களையும் இந்த 75 வருஷமா இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய ஆட்சி முறை வந்து பண்டார நாயக்கா, ராஜபக்ச என்று சொல்லி ஒரு 4 குடும்பத்துக்குள்ளான் சுத்து நின்றது. இவர்கள் இந்த நாட்டை நாசமாக்கினதும் இல்லாமல் இனங்களை வந்து பிரிச்சாண்டு நாட்டில் நடந்த அவ்வளவு அநியாயங்களுக்கும் இவர்கள் தான் காரணம் என்று சொல்லி குற்றச்சாட்டை வந்து அங்கால வச்சவர். அது வந்து கவனிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. அதுதான் உண்மையும் கூட, அதுதானே உண்மை, மறக்க முடியாத உண்மை அதுதான். முதலாக ஒரு சிங்கள தலைவர் வந்து அப்படி சொல்லும்போது அவர் மேலே ஏன் ஈர்ப்பு வரக்கூடாது, ஏன் அவர் மேலே நாங்கள் கவனிக்கக்கூடாது, ஏன் எங்களுடைய கவனம் அவருக்கு மேலே திரும்பக்கூடாது? அதுதான் நடந்தது.
அது ஒரு பக்கம் அங்கால இருக்க, இஞ்சாலை பக்கம் எங்களுடைய தமிழ் ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, பெரும்பாலான தமிழ் ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு எதிராக வந்து குற்றச்சாட்டுகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு கிழமையில, கனநாளும் இல்லை, 10 நாள் கூட பொறுக்கல, 10 நாள் கூட பொறுக்கல, ஒரு கிழமையிலேயே ஆரம்பிச்சிட்டோம். ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் அப்படி செய்யார் இப்படி செய்வார் சொல்லி குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுபோக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ற எந்த ஒரு செய்தியை வந்து வெளியிடாமல் அதெல்லாத்தையும் மூடி மறைச்சு, டில்வின் சில்வா அதை சொல்லி போட்டார், தேவையில்லாத கதையெல்லாத்தையும் ஊதி பெருப்பிச்சு இஞ்சால மக்களை வந்து குழப்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அதுக்குள்ளேயும் வந்து ஒரு உண்மை ஒன்று மறைக்கப்படுறது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஏன் இப்படி வந்து செயற்கையான முறையில ஒரு திட்டமிட்ட முறையில வந்து எல்லாத்தையும் ஊதி பெருப்பிக்கணும் என்று பார்த்தா, இவைக்கும் வந்து அந்த பிரிச்சாள்றதான நோக்கம். தனிய நாட்டில் உள்ள இனங்களை வந்து பிரிச்சாள்றது சிங்கள ஊடகங்கள் மட்டுமில்ல, எங்களுடைய தமிழ் ஊடகங்களும் தான், இவையும் தான் எல்லாத்தையும் ஊதி பெருப்பிச்சு குழப்பி அடிச்சு ஜனாதிபதி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப அதை மூடி மறைக்கக்குள்ள அதுக்குள்ள என்ன ஒரு விஷயம் இருக்குன்றது மட்டும் படி விளங்கிச்சது. அப்ப அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய நியாயத்தை வந்து எடுத்து சொல்லணும் என்று தோணிச்சது. ஏன்னு சொன்னா மக்கள் அதை விளங்கி கொண்டபடியாத்தான் இவ்வளவு பேருடைய வாக்களிச்சிருக்கணும். தானே மக்களுக்கு ஏற்கனவே விளங்கிட்டது. எனவே ஊடகங்கள் வந்து பொய் சொல்ல முடியாது. நீங்க பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் வந்து இப்போவும் இந்த 2024 வந்து இவ்வளவு சமூக வலைத்தளங்கள் வந்துட்டுது, எல்லாட்ட கையிலையும் ஸ்மார்ட் போன் வந்துட்டுது, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, உண்மைகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு இவ்வளவு வழிகள் இருந்தும் கூட இப்ப கூட அந்த பாரம்பரியமாக இருக்கிற கொழும்புலேருந்து வர சிங்கள ஆங்கில ஊடகங்கள் வந்து செய்திகளை இருட்டடிப்பு செய்கிறது, மூடி மறைக்கிறது, பொய்யான செய்திகளை சொல்றது, திரிச்சு சொல்றது என்று இந்த வேலையை தான் செய்யணும். இப்ப பாருங்க, 27ஆம் தேதி மாவீரன் நாள் நடந்தது. வடக்கு கிழக்கில் அவ்வளோ மக்கள் இவ்வளவு மழையையும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு திரண்டு போய் ஒரு பெரிய ஒரு உணர்வெழ்ச்சியோட மாவீரன் நாளை வந்து கடைப்பிடிச்சது. ஆனா அதை பற்றி ஒரு செய்தி கூட போடல. 28ஆம் தேதி வந்த பேப்பர்ல ஒரு செய்தி கூட இல்லை, ஒரு செய்தி இல்லை, ஒரு படம் இல்லை, ஒரு செய்தியில ஒன்றும் இல்லை. யாருக்கு மூடி மறைக்கிறீங்க? வடக்கு கிழக்குல இவ்வளவு பெரிய நிகழ்வு நடக்குது, இதை நீங்க யாருக்கு மூடி மறைக்கிறீங்க? அப்படியே நீங்க மூடி மறைச்சு இருட்டடிப்பு செய்தாலும் அது என்ன சிங்கள மக்களுக்கு தெரியாதா? சிங்கள மக்களுக்கு தெரியாதா? அப்ப சிங்கள ஊடகங்கள் அப்படித்தான் செய்திகளை மூடி மறைச்சு திரிச்சு சொல்றது. இதே நேரம் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் ஒன்று சொல்லி போட்டார், அவர் வந்து தலைவரை வந்து கடவுள் என்று சொல்லி போட்டார், அதை ஊதி பெருப்பிச்சு சிங்கள மக்கள் மத்தியில் வந்து திரும்ப அந்த கோவத்தை வந்து உருவாக்கி கொண்டிருந்தது சிங்கள ஊடகங்கள். எனவே சிங்கள ஊடகங்கள் அப்படி செய்யுதே என்று சொல்லி நாங்கள் கோவப்பட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தமிழ் ஊடகங்களும் அதே தான், அவையிலும் அதே தான். எனவே சிங்கள ஊடகங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத ஆக்கள் தான் எங்களுடைய தமிழ் ஊடகங்கள். எனவே சிங்கள ஊடகங்களும் தமிழ் ஊடகங்களும் செய்திகளை திரிச்சு கருத்துக்களை மூடி மறைச்சு யாருக்கு என்ன செய்தி சொல்லி நம்ம விளங்கல. அவையில் வந்து அர்ஜுனா ராமநாதன் சொன்ன கருத்தை வந்து ஊதி பெருப்பிச்சு சிங்கள மக்களை போட்டு கோவப்படுத்தினோம். இவையில் வந்து டில்வின் சில்வா சொல்லிப்பட்டார்னு சொல்லி இதை ஊதி பெருப்பிச்சு எங்களை வந்து கோவப்படுத்தினோம். தானே ஆக மொத்தத்தில் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் பிரிச்சாள்ற அந்த விஷயம் இப்போவும் நடந்துருக்குது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத கடைசியிலையும் இப்போவும் நடந்துதான் இருக்குது. அதை இன்னுமே திட்டமிட்டு நடத்தி கொண்டே இருக்கிறோம். எனவே இப்போதான் நாங்கள் உண்மைகளை தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நேரம் இருக்குது. அதற்காகத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே சொல்றதுக்கான காரணம் ஏன்னு சொன்னால், அதை நாங்கள் சொல்லாமல் விட்டோம்னு சொன்னால் இன்னும் பிரிவினவாதம் தான் மேலோங்கும், இன்னும் நிறைய தவறான புரிந்துணர்வு வந்து இன்னும் நிறைய கோவதாபங்கள்லாம் வளருமே தவிர உண்மைகள் தெரிய வராது. எனவே ஒரு மனுஷன் வந்து நல்லது செய்யும் போது அதையே நாங்கள் பாராட்ட தயங்கணும், அதையே நாங்கள் மூடி மறைக்கணும் அவசியம் இல்லையே. எனவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சிங்கள தரப்பை மீறி, அங்கேயும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, எப்படா இவரை கவுட்டு விழுத்து அவன் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அதையும் மீறி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த நாட்டுக்கு செய்ய நினைக்கிறார், ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த நாட்டுக்கு செய்ய நினைக்கிறார். இந்த 75 வருட கால இந்த பழைய பாரம்பரிய அரசியலை இல்லாமல் பண்ணி போட்டு புதுசாக ஏதோ ஒன்றை செய்ய முயற்சி செய்கிறார். அதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கு நாங்கள் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும், அதுக்கான அந்த ஸ்பேஸை வந்து நாங்கள் கொடுக்கணும். எடுத்தோண்ணிய குற்றங்களையும் சொல்லி குறைகளையும் சொல்லி செய்ய நினைக்கிற ஒரு ஆளையும் வந்து செய்ய விடாமல் தடுத்து போட்டு பிறகு எங்களுக்கு இப்படி நடந்து போச்சு, எங்களை யாரும் கவனிக்கல, எங்களுக்கு ஒரு உதவி செய்யலைன்னு சொல்லி அழுகிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அன்பான மக்களே, நல்ல வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. இந்த 2024ஆம் ஆண்டிலையும் இந்த பிரிச்சு ஆள்றது 2 இனங்களுக்கு இடையில வந்து முரண்பாடுகளை தோற்றுவிக்கிறதுக்கு சிங்கள தரப்பிலையும் தமிழ் தரப்பிலையும் திட்டமிட்டு ஆக்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த 2 குரூப்பிட்ட இருந்து நாங்கள் வேற பாதையில போக வேண்டி இருக்குது. அதுதான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை ஆதரிப்பதற்கு அல்லது அவருடைய கருத்துக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான
முக்கியமான மூல காரணம். இதை விட வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்திகள் இல்லாத ஒரு நேரத்தில் அதை பற்றி நாங்கள் கலந்துரையாடலாம். எனவே அன்பான மக்களே, எல்லா விதமான கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் காண்போம். எல்லா விதமான விஷயங்களையும் நாங்கள் வெளிப்படையாக விவாதிப்போம். எங்களுக்குள்ள ஒரு ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. அது ஆரோக்கியமானதல்ல. எனவே நீங்கள் என்ன விதமான கேள்விகளையும் கேட்கலாம், என்ன விதமான கருத்துக்களையும் முன்வைக்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். எங்களுக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.